ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி டெக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப் பற்றினா பேசிக்கான செட்டிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து செட்டிங் போங்க. செட்டிங் போயிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட்ஸ்னு காமிக்கும், அதுக்குள்ளே போங்க. இதில் வந்து செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன் இதை வந்து எப்போதுமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் மொபைலை யாருனா உங்கள் வாட்ஸ்அப்பை யாருனா ஹேக் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இது வந்து எப்போதுமே ஆனில் இருக்கணும். நீங்கள் வந்து இதுக்கு ஒரு பின் போட்டு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆனில் இல்லைன்னா 6 டிஜிட் பின் கேட்கும், அதை போட்டு நீங்கள் எப்போதுமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து செக்யூரிட்டிக்காக கொடுத்துருக்காங்க. இதனால் உங்களோட வாட்ஸ்அப்பை வேறு எந்த மொபைலும் ஓப்பன் பண்ண முடியாது. அடுத்து வந்து சேஞ்ச் நம்பர். இப்போ நீங்கள் வந்து ஒரு நம்பர்லேருந்து ஒரு புதுசாக ஒரு நம்பர் வாங்குறீங்க, அந்த நம்பருக்கு பதிலாக இந்த நம்பரை சேஞ்ச் பண்ணோன்னா இதில் நெக்ஸ்ட் கொடுத்து உங்களோட ஓல்டு நம்பர் ப்ளஸ் நியூ நம்பர் இதை கொடுத்து நீங்கள் வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த பழைய சேட்லாம் இந்த நம்பருக்கு சேஞ்ச் ஆகிடும். அடுத்து வந்து ஆட் அக்கௌண்ட். இது வந்து போன வீடியோவில் பார்த்தோம். நம்ம மல்டிபிள் அக்கௌண்ட் வந்து ஒரே வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணிக்கலாம். அது தெரிலனா நான் போன வீடியோ போட்டிருப்பேன், அதை வந்து எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள். அடுத்து வந்து டெலீட் அக்கௌண்ட்டு. இது வந்து நம்ம வாட்ஸ்அப்லேருந்து ஃபுல்லாகவே டெலீட் ஆகிறதுக்கு இதில் நம்பர் அடித்து டெலீட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ரீசனுக்கு டெலீட் பண்ணுறீங்கன்னு கேட்கும். அது கொடுத்தீங்கன்னா ஓகே கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். வாட்ஸ்அப்பில் இருந்தே நம்ம அக்கௌண்ட் டெலீட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ப்ரைவேசி செட்டிங். இதில் போட்டிங்கன்னா லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைன். யாரெல்லாம் நம்ம ஆன்லைனில் இருக்கிறத பார்க்கணும் அப்படின்னா எவ்ரி ஒன் மை கான்டாக்ட், இவங்களை தவிர மை கான்டாக்ட் எக்ஸப்ட், இவங்கள தவிரங்க மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியணும், அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இல்லைனா நோபடினா யாருக்குமே தெரியாது. ஹூ கேன் சி வென் ஐ எம் ஆன்லைன், நம்ம ஆன்லைனில் இருக்கும்போது யாருக்கெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, சேமஸ் லாஸ்ட் சீன். அதாவது லாஸ்ட் சீனில் செட் பண்ணுறவங்க மட்டும்தான் நம்ம ஆன்லைனில் இருக்கிறத பார்க்க முடியும், அப்படியும் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஃபோட்டோ. இதுவும் அதே மாதிரி தான். யாரெல்லாம் நம்ம ப்ரொஃபைல் ஃபோட்டோ பிக்சர் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த மை கான்டாக்ட் எக்ஸப்ட்னா நம்ம யாரை கிளிக் பண்ணுறோமோ அவங்களுக்கு மட்டும் தெரியாது, மிச்சம் எல்லாருக்குமே தெரியும். அதுபோல் எபோட் நம்மளை பயோவை பற்றி யாருக்கெல்லாம் தெரியணும் அப்படின்னுங்கிறத இதை நம்ம செட் பண்ணிக்கலாம். இதில் கொடுத்தீங்கன்னா அவங்க மட்டும் தான் நம்மளை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் வந்து மை கான்டாக்ட் வச்சுக்கலாம். ஒன்லி ஷேர் வித்னா இவங்க கான்டாக்ட் மட்டும் தான் நம்ம ஸ்டேட்டஸை பார்க்கணும், அதே மாதிரி வச்சுக்கலாம். இதை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ பாருங்கள். அடுத்து வந்து இந்த ரீட் ரிசிப்ட். இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டோம்னா யாருனா நமக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, அதை வந்து நம்ம பார்க்கணும், ஆனால் அவங்களுக்கு வந்து அது பார்த்த மாதிரி தெரியக்கூடாது அப்படின்னா இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பார்த்தாலுமே அவங்களுக்கு ப்ளூடிக் காட்டாது. இது வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன். அதுக்கப்புறம் டிஃபால்ட் மெசேஜ் டைமர். இதை பார்த்தீங்கன்னா நம்ம யார் கூட சேட் பண்ணாலும் சரி, அது வந்து எத்தனை டேஸில் டெலீட் ஆகணும்னு மெசேஜ் பண்ணலாம். 1 வீக்கில் டெலீட் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம், இல்லைனா 1 டேயில் டெலீட் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இல்லைனா இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டா அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் குரூப்ஸ் வந்தீங்கன்னா, அதாவது புதுசாக ஒரு குரூப்பில் யார் உங்களை ஆட் பண்ணலாம். இல்லை எவ்ரி ஒன் கொடுத்தா எல்லாருமே ஆட் பண்ண முடியும் வேறு குரூப்பில் உங்களை. இல்லை மை கான்டாக்ட்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா அவங்க மட்டும்தான், அந்த கான்டாக்டில் உள்ளவங்க மட்டும்தான் உங்களை வேறு குரூப்பில் ஆட் பண்ண முடியும். இப்படி செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அவதார். இதில் வந்து எங்கிட்டிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வச்சு கிரியேட்டிவ் அவதார், உங்கள் ஃபோட்டோ வச்சு நீங்கள் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். இந்த அவதார் ஃபேஸ் வந்து உங்கள் ஃபேஸ் வச்சே நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். செட் பண்ணி நீங்கள் அவதார் ஃபேஸ் வச்சு செட் பண்ணி நீங்கள் வந்து சேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சேட்ஸ் போனீங்கன்னா இதில் வந்து தீம்னு இருக்கும். தீம் வந்து டார்க் தீம் வேணுமா லைட் தீம் வேணுமா, டார்க் தீம் மாற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து பேட்ரி சேவ் ஆகும். அடுத்து வால்பேப்பர் போங்க. வால்பேப்பர் போனீங்கன்னா நம்ம வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பிரைட்டு, இவ்வளோ வால்பேப்பர் இருக்குது. டார்க்கு, சாலிட் கலர், அதுமாதிரி உங்கள் ஃபோட்டோஸ் மை ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பிடிச்ச உங்களோட ஃபோட்டோஸ் கூட வச்சுக்கலாம். இந்த வால்பேப்பர் வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கான்டாக்ட்டுக்கும் வச்சுக்கலாம். அது எப்படி வைக்கிறதுன்னு நம்ம போன வீடியோவில் சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ வந்து நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து மீடியா விசிபிலிட்டி. இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆன் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புகிற வந்து மெசேஜ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே உங்கள் கேலரியில் சேவ் ஆகும். இல்லைனா இது ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் கேலரியிலே சேவ் ஆகாது. அது மாதிரி ஃபாண்ட் சைஸை வந்து நீங்கள் லார்ஜ் ஸ்மால்னு வச்சுக்கலாம், உங்கள் பெருசாக ஆக்கிக்கலாம். இந்த சேட் பேக்கப், இந்த ட்ரான்ஸ்ஃபர் சேட், இதை பற்றி போன வீடியோலேயே சொல்லியிருக்கோம், அந்த வீடியோ பாருங்கள். நம்ம வந்து இப்போ புது மொபைல் வாங்குறோன்னா இந்த சேட் ஃபுல்லாகவே நம்ம புது மொபைலுக்கு மாற்றணுன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் சேட் கொடுத்து நம்ம அப்படியே
வாட்ஸ்அப் சேட் ஃபுல்லாகவே புது மொபைலுக்கு மாற்றிக்கலாம். அது மாதிரி சேட் ஹிஸ்ட்ரி இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து மெயில் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் சேட் கொடுத்தீங்கன்னா யார் சேட் வேணுமோ அவங்க சேட் எடுத்து இப்போ டிரைவுக்கு இல்லைனா ஜிமெயில் இப்படி வந்து நம்ம மெயில் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து பிடிஎஃபாக சென்ட் ஆகிடும். அதே மாதிரி இங்கே போய்ட்டு டெலிட் ஆல் சேட் கொடுத்தீங்கன்னா எல்லா சேட்டுமே டெலிட் ஆகிடும். நம்ம ஒவ்வொன்றா டெலிட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து மொத்தமாக டெலிட் பண்ணிக்கலாம். அது மாதிரி நோட்டிஃபிகேஷன் போங்க. நோட்டிஃபிகேஷன் போய்ட்டு இங்கே வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் டோன் மாற்றிக்கலாம். யூஸ் ஹை ப்ரியாரிட்டி நோட்டிஃபிகேஷன் இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் உடனே ரிசீவ் ஆகும். அது வந்து குரூப்புக்கும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ் ஹை ப்ரியாரிட்டி நோட்டிஃபிகேஷன் வந்து குரூப்புக்கு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த ரியாக்ஷன் நோட்டிஃபிகேஷன். இந்த ரியாக்ஷன் நோட்டிஃபிகேஷன் என்னென்னா நம்ம பண்ணுற மெசேஜுக்கு யாருனா வந்து ரியாக்ட் பண்ணாங்க, யாருனா ஹார்ட் சிம்பிள் கொடுத்தாங்க, எதனா ஒரு வந்து அந்த அந்த மெசேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி ஹார்ட் சிம்பிள் கொடுக்கறது, எதனா வந்து எமோஜி கொடுக்கறது, அதாவது அந்த மெசேஜுக்கு யாருனா ரியாக்ஷன் பண்ணால் அது வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் நமக்கு வர வேண்டாம் அப்படின்னா இந்த ரியாக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. கால் ரிங்டோன் மாற்றிங்கன்னா இங்கே வந்து கால் ரிங்டோன் மாற்றிக்கலாம். அப்புறம் வந்து ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா இதில் வந்துட்டு நீங்கள் மேனேஜ் ஸ்டோரேஜ் இது கொடுத்து செக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் இன்னும் எவ்வளோ ஸ்டோரேஜ் ஃப்ரீயாக இருக்குது, இன்னும் எவ்வளோ வந்து நம்ம ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். நெட்வொர்க் யூசேஜ் இதுவும் செக் பண்ணிக்கலாம். நம்ம கால்ஸுக்கு எவ்வளோ நெட் யூஸ் பண்ணியிருக்கோம், கேலரிக்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், மெசேஜுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், அப்படி ஸ்டேட்டஸ்க்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம நெட் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோன்னு செக் பண்ணிக்கலாம். அதுபோல் அப்படி கீழே வந்தீங்கன்னா யூஸ் லெஸ் டேட்டா ஃபார் கால்ஸ் இதை ஆன் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் கால் பேசும்போது குறைவான டேட்டா வச்சு நம்ம கால் பேசிக்கலாம். இதுக்கு தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. அதுபோல் மீடியா ஆட்டோ டவுன்லோட் இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் குரூப்பில் மெசேஜ் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வருதுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகணும்னா இப்படி செட் பண்ணிக்கலாம். வென் யூஸிங் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணும்போது எல்லாமே டவுன்லோட் ஆகணும்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் நம்ம எது மட்டும் டவுன்லோட் ஆகணும்னா அது கொடுத்துக்கலாம். அதுமாதிரி ஒய்ஃபை கனெக்ட் ஆகும்போது எல்லாமே டவுன்லோட் ஆகணும் அப்படின்னா எல்லாமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுபோல் இது வந்து ஒரு முக்கியமான செட்டிங் ஃபோட்டோ அப்லோடு குவாலிட்டி இது வந்து ஆட்டோவில் வைக்காதீங்க, பெஸ்ட் குவாலிட்டி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் யாருக்குனா ஃபோட்டோ சென்ட் பண்ணால் அது வந்து நல்ல இருக்கிற குவாலிட்டியிலே சென்ட் ஆகும். இல்லைன்னா ஆட்டோ கொடுத்தீங்கன்னா அது வந்து கம்மியாக கன்வெர்ட் ஆகி சென்ட் ஆகும். இதனால் பெஸ்ட் குவாலிட்டி கொடுத்துக்கோங்க. ஆப் லாங்குவேஜ்னு இருக்குது. நீங்கள் எதாவது தமிழில் மாற்றணுன்னா இதை போய்ட்டு தமிழ் கொடுத்துருங்க. அப்போ வந்து ஆப் லாங்குவேஜ் வந்து தமிழில் மாறிடும். அதே மாதிரி இங்கே வெளியே வந்துட்டிங்கன்னா நியூ குரூப்னு இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணி யார் குரூப்லாம் ஆட் பண்ணி நீங்கள் புதுசாக ஒரு குரூப் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இதான் வந்து அந்த குரூப் க்ரியேட் பண்ணுறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டு டிவைஸ் இது வந்து எதுக்குன்னா நீங்கள் வந்து சிஸ்டமில் வந்து லிங்க் பண்ணணும். உங்களோட வாட்ஸ்அப்பை வந்து கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த லிங்கே டிவைஸ் கொடுத்து கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா கம்ப்யூட்டரில் வந்து லிங்க் ஆகிடும். நாம் இது போல் வாட்ஸ்அப்பில் 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் ஒன்றில் 8 ட்ரிக்ஸ் இருக்குது, ஒன்றில் 5 ட்ரிக்ஸ் இருக்குது. அந்த வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.